ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உப்பு பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கேங்க. இங்கே பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே உப்பு தயாரிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு தயாரிக்கணும் அப்படின்னா கடல்லேருந்து தான் தண்ணி எடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்லேருந்து தண்ணி இங்கே பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியை நீர் மட்டத்தில் இருக்கும். அந்த தண்ணியை 10 நாள் 15 நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் மாதிரி சின்னதாக வெட்டி வச்சு அதில் தேக்கி வைக்கிறாங்க. ஆழமும் அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஏர் ஓட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உப்பு படியாமல் இருக்கிறதுக்கு அதை வச்சு இந்த மாதிரி டெய்லி ஏர் ஓட்டுற மாதிரி ஓட்டுவாங்க. அப்படி 15 நாள் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றை எடுத்து பார்த்திங்கன்னா உப்பு இப்படி பிடிச்சி சைட்லேருந்து இழுத்து இந்த மாதிரி தரையில் கும்பலாக கூட்டி வைப்பாங்க. மக்களை கூட்டி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருவாங்க. காய விட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் உப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய குண்டா இருக்கும். இந்த குண்டாவில் அங்கேருந்து வலிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முறத்தை வச்சு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணி இதை கொண்டு போய் குட்டா ஒரு இடத்துல கொட்டிடுவாங்க. இப்படி கொட்டுற உப்பு நேச்சரலாக இது கல் உப்புங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஓனருக்கு அங்கேருந்து கம்பெனிஸ்க்கும் போய் நமக்கு பேக் ஆகி வீட்டுக்கு நம்ம சாப்பிட்ற நார்மல் கல்லுப்பு அது போக பொடி உப்பாகவும் நமக்கு கிடைக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தூத்துக்குடியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.